எல்லோரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு. அதுதான் இந்த படத்தோட டேக்லைன். ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில நேசிச்ச ஒரு விஷயம் தன்னை விட்டு போகும்போது அண்ட் அதனால பாதிக்கப்படும்போது தன்னோட பொறுமையெல்லாம் இழந்து ஒரு இடத்துல வெடிச்சு செதறுவான்ல, அப்போ அவன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் தன்னோட விடாமுயற்சியால அதை எப்படி அவன் திரும்ப கைப்பற்றினான் அப்படின்றதெல்லாம் சுவாரஸ்யமான ஒரு கதை. அந்த கதையை தான் படமாக்கியிருக்காங்க. அப்படி ஒரு படம் தான் விடாமுயற்சி. ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் டி. இது நம்ம டிஎன்ஏ மாட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விடாமுயற்சி படத்தோட மூவி ரிவ்யூ. ஆக்சுவலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் படம் 1997 பிரேக் டவுன் படத்தோட தழுவி எடுத்த படம் தான். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி கல்யாணமாகி 12 வருஷம் ஆகுது. நடுவில் ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள்னால மனக்கசப்பு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட லவ் கம்மியாக ஆரம்பிக்குது. அதனால 2 பேரும் செப்பரேட் ஆகிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கு இந்த கணவரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே இது ஏன் நம்மளோட லாஸ்ட் ட்ரிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களை பை ரோடு அழைச்சிட்டு போறாரு. கார் ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகுது. அப்போ ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நல்லவங்க மாதிரி பேசி ஹீரோயினை கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன ஆகுது, இவரு ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, கடைசியில் அவங்க என்ன ஆனாங்க, இந்த 2 பேர் யாரு இப்படின்றதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஆக்சுவலாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் சொல்லப்போனா அவர் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு அப்புறம், துணிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வருது. ஆனாலும் ஒரு எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ, ஸ்டார்டம் வச்சிருக்க ஹீரோ, ஆனால் அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்லோமோ ஷாட்ஸே இருக்காது. ரொம்ப செட்டில்டா ஒரு சாதாரண ஒரு மனுஷன், என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், நடிச்சா அவன் இவ்வளோ தூரம் தான் போய் விழுவான் அப்படின்ற மாதிரி தான் இந்த படமே பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துலையும் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லையும் மனுஷன் எஃபோர்ட்ஸ் போட்டு நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் நிறைய இடத்துல அந்த எஃபோர்ட்ஸ்க்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அஜித் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோட் பண்ணி நடிச்சிருப்பாரு. ஒரு உண்மையாலுமே தான் ஒய்ஃபை தொலைச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன மாதிரி ஒரு கஷ்டப்படுவார், ஒரு மனுஷன் அந்த இடத்துல என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவான், அவனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், எதெல்லாம் தாங்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் காமிச்சிருக்காங்க. அண்ட் த்ரிஷா மேம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நடிப்பு நல்லாவே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா ரெஜினா செல்ரா செம்ம ஆக்டிங். அவங்களும் சரி, வில்லனோட கேரக்டரைசேஷன் பயங்கரமாக இருந்துச்சு அர்ஜுன் சாரோடது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான வில்லனிசம். இவர் என்னன்னா தளபதிக்கும் வில்லன் ஆகிட்டாரு, தலைக்கு வில்லன் ஆகிட்டாரு. உண்மையாலுமே ரொம்ப ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் இவருக்கு. அண்ட் ஆரவ் இந்த படத்தில் ஒரு நல்ல டீசெண்டான ரோல். லைக் எப்படி சொல்லணும்னா, ரோட்டில் போகும்போது 4 பேர் நம்மளை டீஸ் பண்ணும்போது ஒரு கோவம் வரும்ல, இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டபிள் கேரக்டர் தான். பட் அதை அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணி நடிச்சிருக்காரு. அண்ட் கூட நடித்த இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஆரவ் கூட நடிச்சிருப்பாங்க, ஒரு 2-3 பசங்க. அவங்களுமே ஒரு நல்ல கேரக்டர், ஒரு நல்லாவே நடிச்சிருந்தாங்க. லைக் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த படம் பார்த்தீங்கன்னா அசர்பைஜானில் எடுத்ததுனால அந்த மக்களோட லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. நடிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது உண்மையாலுமே. சினிமாட்டோகிராஃபி ஒரு இடத்தையும் மாஸ்டர் கிளாஸாக இருக்குது. லைக் உண்மையாலுமே இது தமிழ் படம் மாதிரியே தெரியல. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவ்வளோ நல்ல ஃப்ரேம்ஸ் வச்சு நல்ல லைட்டிங் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஃப்ரேம் கூட வீணாகிற மாதிரி சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்குது. எடிட்டர் பார்த்தீங்கன்னா NB ஸ்ரீகாந்த். அவருமே கிறிஸ்பான கட்ஸ் கொடுத்து அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே நல்ல பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கலர் டோன், அந்த கலர் ரீடிங்லாம் உண்மையில் நல்லா இருந்தது இந்த படத்துக்கு. அண்ட் மோரோவர் இந்த படத்தில் மியூசிக் சொல்லியே ஆகணும். அனிருத் எப்படின்னா அஜித் சார் எப்படி ஒரு பக்கம் பில்லரோ அந்த மாதிரி அனிருத் ஒரு பக்கம் பில்லர். ஏன்னா சட்டிலான ஸ்க்ரீன் பிளேக்கு அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் கொடுத்து இந்த பத்திக்கிச்சி சாங் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரும், செம்மையாக இருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சவாத்திக்கா நம்ம ஆல்ரெடி எல்லாருமே வைப் பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்க பிரிஞ்சு போகிற நேரத்தில் அந்த ரோட்டில் காரில் போகும்போது தனியேன்னு ஒரு சாங் வரும். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாட்டு உண்மையிலுமே ரொம்பவே கனெக்ட் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அந்த சோகமான அந்த சுச்சுவேஷனை அவ்வளோ அழகாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கனவே சாங் எப்படி ஒரு மாதிரி எமோட் ஆகும், அந்த மாதிரி இந்த சாங் இருந்தது, நல்லா இருந்தது சொல்லலாம். படத்தில் இருக்கிறதே இந்த 3 பாட்டு தான். 3 பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு BGM சாரார் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. லேக்னு சொல்லப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட அந்த டியூரேஷன் தான். லைக் இந்த படத்துக்கான இவ்வளோ பெரிய டியூரேஷன் தேவையில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பேக் ஸ்டோரி காட்டுறது, அந்த சீன்ஸ்லாமே கொஞ்சம் மாதிரி ரொம்ப கிரிஞ்சியாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இந்த ஜென்ரேஷனுக்கு அப்படி தோணும். அதெல்லாம் வைக்காமல் ஒரு அந்த படத்தோட சீக்வன்ஸ்க்கு என்னவோ அதை மட்டும் வச்சுருந்து அதை மட்டும் கிறிஸ்பாக கொண்டு போய் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour கட் பண்ணியிருந்தா கூட இன்னுமே நல்லா இருந்திருக்கும் படம். லைக் அந்த ஸ்டோரி லைனோட ஈஸியாக கனெக்ட் ஆகிருப்போம்.
ஓவராலாக சொல்லணும்னா இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். அவ்வளோ வீடியோ முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட டிஎன்ஏ ட்ராமா டவுனை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் ஷேர் கமெண்ட் கொடுத்துட்டு அந்த பெல் ஐக்கான அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் இட்ஸ் மிஸ்டர் டி.